ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. அதாவது நம்ம ரொம்ப வளன்னு பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட மதிப்பு யாருக்கும் தெரியாமல் போயிடும். 10 இடத்துல பேசுகிற வார்த்தையை 2 வார்த்தையில் முடிச்சிட்டிங்கன்னா, இவன் ரொம்ப எதிர்பார்த்தோம், நம்ம இவன் பேசுவானா, 2 வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா அடுத்தது நம்ம பேச்சுக்காக காத்திருப்பாங்க. நம்ம ரொம்ப வளன்னு பேசிகிட்டே இருக்கிறதுனால இவங்க வந்தாவே வள கொலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இது என்னத்தை போயின்னு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 10 இடத்துல பேச வேண்டிய வார்த்தையை 2 வார்த்தையில் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அடுத்தது நம்ம எப்போ பேசுவோன்னு எதிர்பார்ப்பாங்க. மௌனம் தாங்க இந்த இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆயுதம்னு சொல்லலாம், நம்மளுக்கு வழிகாட்டின்னு சொல்லலாம். மௌனமாக இருந்தோம்னா எல்லாத்தையும் சாதிக்கலாம். ஆனால் பேச வேண்டிய இடத்துலையும் பேசணும், நிறைய பேசக்கூடாது. 2 வார்த்தையில் முடிச்சுட்டு அழகாக வந்துடணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். இப்போ ஒருத்தர் சாமி பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம். பேசி முடிச்சுட்டு அனுப்பி விட்ருவோம். நம்ம பேசுனதெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. நம்ம பேசி பரிகாரம் சொல்லி அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அது ஏதோ காற்று வாக்கில் நடந்துச்சு, அந்த அம்மா சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதே ஒரு 2 வார்த்தையில் சொல்லி அனுப்பினோம்னா அடுத்தது நம்மளுக்கு அவங்க காத்திருந்து கேட்பாங்க, ஐயோ நம்ம பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு 2 வார்த்தை பேசுனாங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரி ஆகிடும். அதனால் பேச்சுக்கு மதிப்பு ஜாஸ்தி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேச்சை குறைச்சிக்கிட்டு பேசணும், அதிகமாக பேசக்கூடாது, அளவாக பேசணும். சரிங்களா? ஓம் சக்தி அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.